குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன் ஜெயலட்சுமி ஸ்ரீராம். குரு பெயர்ச்சி வரிசையிலே இன்று நாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த விதமான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஜூன் 1ஆம் தேதி தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு செல்ல இருக்கும் குரு பகவான் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு 8 மற்றும் 11ஆம் பாவத்திற்கு அதிபதியாவார். இவர் இப்பொழுது உங்களுடைய 3ஆம் பாவத்திற்கு வருகிறார். 3ஆம் பாவம் என்பது நமக்கு உடன் பிறந்தவர்கள் அல்லது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, அக்கம் பக்கத்தார் இவர்களுடைய சப்போர்ட்டை குறிக்கும் ஒரு பாவமாகும். இப்போ இருக்கிற நிலைமையில உங்களுக்கு எந்த விதமான யாருடைய ஆதரவோ உதவியோ சப்போர்ட்டோ கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் குரு வந்து உட்கார்ந்துருக்காரு. ஸோ நீங்கள் தனியாக போராட வேண்டும். தனி போராளியாக இருந்து உங்களுடைய சிக்கல்களை நீங்கள் ஒவ்வொன்றாக விடுவித்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். உங்களுடைய விடாமுயற்சியும் மன உறுதியும் தைரியமும் உங்கள் போராடும் குணமும் தான் உங்களை வெற்றி பாதையிலே அழைத்து செல்ல போகின்றது. குரு இந்த 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய 7ஆம் பாவத்தை, 9ஆம் பாவத்தை மற்றும் 11ஆம் பாவத்தை பார்க்கின்றார். குருவை பொறுத்தவரை ஸ்தான பலத்தை விட பார்வை பலத்திற்கு தான் அதிக சக்தி. சனியை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கும் இடத்திற்கு பவர்ஃபுல்லாக இருப்பார். ஆனால் குருவை பொறுத்தவரை பார்வைக்குத்தான் முக்கியத்துவம் அதிகம். அப்படி பார்த்தால் இப்பொழுது அவர் உங்களுடைய 7ஆம் பாவத்தை பார்க்கின்றார். இதுவரை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமைகிறது என்றாலுமே அது சஸ்திர சிகிச்சை மூலமாக அமைப்பதற்கு தான் பெரும்பாலான வாய்ப்பு இருக்கிறது. திருமண தடைகள் விலகி சிலருக்கு திருமணம் கைகூடும் நேரமாக இதை கொள்ளலாம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் இருந்து வந்த ஒரு சுணக்க நிலை நீங்கி இந்த பார்ட்னர்களுக்குள் நல்ல புரிதல் ஏற்பட்டு இதுவரை இருந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இதை சொல்லலாம். வண்டி வாகனங்கள் வைத்திருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு செலவு கூடிக்கொண்டே போகும். ஏதாவது கோர்ட் கேஸ் என்று இருந்தால் அது இழுத்துக்கொண்டே போகும். நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு சீக்கிரமாக அந்த கேஸ் முடிந்து உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. கால தாமதம் இல்லாமல் அது இழுபறியாகவே இழுந்து கொண்டிருக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் ஏற்படும். அரசு வேலை வேண்டி காத்து கொண்டிருந்த சிலருக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்றாலும் காலதாமதமும் ஏற்படும். அதே மாதிரி தான் திருமணத்தை பொறுத்தவரை குரு பார்வை வந்து விட்டதே, என்னால் நமக்கு திருமணம் நடந்துவிடும் என்று நீங்கள் நிச்சயமாக இருக்க முடியாது. காரணம், பல தடைகளை இந்த குரு பார்வை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அதன் மூலமாக திருமணம் தாமதமாக தள்ளி போய் கொண்டே இருக்கும். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல சங்கடங்கள், இழுபறிகள் இருந்து கொண்டே இருக்கும். இதையும் மீறி எதிர்நீச்சல் போட்டு சிலர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு தன்னுடைய வேலையை வெற்றிகரமாக முடித்து கொண்டு வருவார்கள் என்றாலுமே இது ரொம்பவும் உங்களுக்கு ஒரு ஃபேவரபிள் பீரியட் என்று சொல்ல முடியாது. உங்கள் பாகியஸ்தானமான மகரத்தின் மீது குருவின் பார்வை பதிவதாலே உங்களுக்கு தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தில் வந்து சொத்து தகராறோ நில தகராறோ இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு உங்களுக்கு கிடைக்காமல் போயிருந்தால் இந்த காலகட்டத்திலே அந்த சொத்து உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதை தவிர நீங்கள் உங்கள் தந்தைக்கு ஆதரவாக இருப்பீர்கள். இதுவரை உங்கள் தந்தையுடன் இருந்த மனப்பிணக்குகள் நீங்கி அவருக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க ஆரம்பிப்பீர்கள். சிலர் வந்து ஆன்மீக சுற்றுலாவை மேற்கொள்வீர்கள். இன்னும் சிலருக்கு வந்து கோயில்கள் கட்டும் வாய்ப்புகளோ அல்லது கட்டப்படுகின்ற கோயிலுக்கு நன்கொடை அளிக்கின்ற ஒரு அமைப்போ உங்களுக்கு ஏற்படும். என்னடா இவங்க வந்து ஓயாமல் எல்லா நெகட்டிவ்ஸையும் சொல்லி பயமுறுத்துறாங்களே, நமக்கு விமோச்சனமே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. குருவின் பார்வை உங்களுடைய 11ஆம் பாவமான லாபஸ்தானத்தின் மீது விழுகிறது. அந்த லாபஸ்தானத்தில் இப்போ யாரும் உட்காந்துருக்காங்க? சனீஸ்வரன். இந்த குருவின் பார்வை சனியின் மீது படும் பொழுது அந்த சனிக்கு வந்து ஒரு விதமான ஆட்டம். நிச்சயமாக குருவினுடைய எந்த விதமான ஒரு டிசிஷனையும் சனியால் மீற முடியாது. எனவே உங்களுக்கு தொழிலிலே வளர்ச்சி, அபிவிருத்தி, முன்னேற்றம் ஏற்படும். பணப்புழக்கம் நீங்கள் எதிர்பார்த்தது போல் உங்கள் கைக்கு வந்து சேரும். எதையெல்லாம் சனி உங்களுக்கு தடுத்து கொண்டிருக்கின்றாரோ அதையெல்லாம் குரு உங்களுக்கு கொடுப்பதற்கு பெருமளவு முயற்சி செய்வார். 100% உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. இருந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் தலையில் கை வச்சுட்டு உட்கார நிலைமை இல்லாமல் ஏதோ வந்தது லாபம் என்று நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைமையை இந்த குரு பார்வை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். நீங்கள் ஏதாவது புது முயற்சிகள் ஈடுபட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் அதை சற்று நீங்கள் தள்ளி போடுவது நல்லது. காரணம், அதில் வந்து உங்களுக்கு
காலதாமதம் ஏற்படும், காரிய தடைகள் ஏற்படும், சிக்கல்கள் ஏற்படும். சிலர் கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிப்பார்கள். நண்பர்கள் என்று யாரை நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீர்களோ அவர்களே உங்களுக்கு விரோதிகளாக மாறி செயல்படுவார்கள். எனவே இப்படிப்பட்ட விஷயங்களை சற்று நீங்கள் காலதாமதப்படுத்தி பிறகு ஆறாமரை யோசித்து ஒரு முடிவுக்கு வருவது நல்லது. கூடி விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.